குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் தெலுங்கானா மாநிலத்தில் அமைந்துள்ள மிகுந்த சக்தி வாய்ந்த 5 ஆலயங்களைப் பற்றி இந்த தொகுப்பில் காணவிருக்கிறோம். ஒவ்வொரு திருக்கோவிலும் அது எங்கு அமைந்துள்ளது, பிரபலத்திற்குக் காரணம் என்ன, என்னென்ன பிரச்சனைகள் நீங்கும் என்பதைப் பற்றி தெளிவாகக் காண இருக்கிறோம். வாருங்கள், பயணத்தை ஆரம்பிப்போம். முதலில் நாம் தரிசிக்க இருப்பது பத்ரகாளி அம்மன் திருக்கோவில். இந்த கோவில் தெலுங்கானா மாநிலத்தின் வாரங்கல் நகரில் அமைந்துள்ளது. இது மிகவும் தொன்மை வாய்ந்த ஓர் ஆன்மீக ஸ்தலமாகும். இத்தலம் சிலப்பதிகாரக் காலம் தொட்டே நிலை பெற்றுள்ளது என்று கூறப்படுகிறது. இங்கு உறையும் காளி அம்மன் உக்கிரமும் கருணையும் ஒரு சேர அமைந்த பிரத்யேக சக்தியாக அருள்பாலிக்கிறார். இக்கோவிலின் மிகச்சிறந்த சிறப்பம்சம் என்னவென்றால், அன்னை கையில் ஏந்தியுள்ள ஆயுதங்கள் பழங்கால போர் கருவிகளைப் போலவே செதுக்கப்பட்டுள்ளன. இது இக்கோவிலின் தொன்மையை மேலும் உறுதிப்படுத்துகிறது. இத்திருக்கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்தால் வாழ்வில் ஏற்படும் தடைகள், அச்சம், எதிரிகள், சட்ட ரீதியான சிக்கல்கள் மற்றும் வாழ்க்கைப் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்று பக்தர்கள் உறுதியுடன் நம்புகின்றனர். இரண்டாவதாக நாம் காணவிருக்கும் ஆலயம் ராமப்பா திருக்கோவில் என்று அழைக்கப்படும் ருத்ரேஸ்வர திருக்கோவில். இக்கோவில் வாரங்களுக்கு அருகே உள்ள முலுகு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இதுவும் மிகவும் பழமையான ஒரு சிவன் ஆலயமாகும். இக்கோவிலின் கலைநயத்தை பாராட்டி ஐ.நா.வின் யுனெஸ்கோ நிறுவனம் இதனை உலக பாரம்பரியச் சின்னமாக அங்கீகரித்துள்ளது. இக்கோவில் முழுவதும் அற்புதமாக கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பக் கலைகளை நீங்கள் கண்டு ரசிக்க முடியும். இந்த ஆலயத்தில் உள்ள சில கற்கள் தண்ணீரில் மிதக்கும் என்பதே இக்கோவிலின் மிக ஆச்சரியமான ரகசியமாகும். இத்தலத்தில் வந்து மனமுருகி பிரார்த்தனை செய்தால் நிலையான வேலைவாய்ப்பு கிட்டும் என்றும் அமைதியான வாழ்க்கை அமையும் என்றும் மக்கள் உறுதியாக நம்புகின்றனர். மூன்றாவதாக நாம் தரிசிக்க இருப்பது ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர் திருக்கோவில். இக்கோவில் தெலுங்கானா மற்றும் ஆந்திரத்தின் எல்லையில் உள்ள நள்ளமலை மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. இது ஓர் அரிய சிவசக்தி தலம். இக்கோவிலில் அருளும் லிங்கமானது இந்தியாவில் உள்ள 12 ஜோதிலிங்கங்களுள் ஒன்றாகும். மேலும் இத்தலம் பாரதமெங்கும் அமைந்துள்ள 18 சக்தி பீடங்களுள் ஒன்றாகவும் விளங்குகிறது. இந்த ஸ்தலத்தின் மிக முக்கிய விசேஷம் என்னவென்றால், சிவனும் அம்பாளும் ஒரே இடத்தில் சிவாசக்தி வடிவில் சேர்ந்து அருள் பாலிக்கிறார்கள். இத்திருக்கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்வதன் மூலம் அமைதியான குடும்ப வாழ்க்கை அமையும் என்றும் முற்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்கும் என்றும் பக்தர்கள் நம்புகின்றனர். நான்காவதாக நாம் பார்க்க இருப்பது அலம்பூர் ஜோகுலாம்பா சக்தி பீடம். இந்த கோவில் ஜோகுலாம்பா கட்வால் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலும் பாரதம் முழுவதும் அமைந்திருக்கும் 18 சக்தி பீடங்களுள் ஒன்றாகும். இங்கு எழுந்தருளியுள்ள அம்பாளின் விசேஷம் என்னவென்றால், ஜோகுலாம்பா தேவியானவர் காளியின் மிக வலிமையான உக்கிர சக்தியின் வடிவமாக கருதப்படுகிறார். ஆனால் அந்த உக்கிர சக்தி பக்தர்களுக்கு தாயைப் போலவே அருள்மழை பொழிகிறார் என்று மனதார நம்புகின்றனர். இத்தலத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்தால் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள், கண் திருஷ்டி மற்றும் பில்லி சூனியம், ஏவல் போன்ற தீய சக்திகளிடமிருந்து அன்னை காப்பார் என்பது பக்தர்களின் தலைமுறையான நம்பிக்கையாகும். ஐந்தாவதாக நாம் காணவிருப்பது சில்கூர் பாலாஜி திருக்கோவில். இக்கோவில் ஹைதராபாத்திற்கு அருகிலுள்ள ஒரு பகுதியில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் நுழைவுக் கட்டணமில்லை, உண்டியல் இல்லை, VIP பாஸ் நடைமுறையும் இல்லை. இங்கு வருகை தரும் அனைத்து பக்தர்களும் சமமாக பார்க்கப்படுகின்றனர். இங்கு எழுந்தருளியுள்ள பெருமாளை மக்கள் அன்போடு விசா பாலாஜி என்று அழைக்கிறார்கள். ஏனென்றால் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக வெளிநாட்டு வேலைக்கான விசா கிடைத்துவிடும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு வாய்ப்புகள் மற்றும் வாழ்வில் உள்ள தடைகள் அனைத்தும் இத்தலத்தில் நீக்கப்படும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இவைதான் தெலுங்கானாவின் மிக பழமையான, நமக்கு நேரடி பலன்களை அளிக்கும் 5 சக்தி வாய்ந்த திருக்கோவில்கள். ஒவ்வொரு ஆலயமும் ஒரு தனிப்பட்ட சக்தி. ஒவ்வொரு சக்தியும் நம் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டது. அடுத்த ஆன்மீக பயணத் தொகுப்பில் மீண்டும் சந்திப்போம். குங்குமம் தொலைக்காட்சி ஆன்மீகத்தின் ஒளி. ஓம் நமோ நாராயணாயா. ஓம் நம சிவாயா. குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.
எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் நன்றியும் வணக்கமும்.